ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான சுவையான சத்தான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே தான். முதல்ல கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தை ஒரு வடை சட்டியில் போட்டு வறுக்கணும். நல்லா வெடித்து வரும்போது இந்த கருப்பு உளுந்தை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியும் வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு உளுந்து கருப்பு கவுனி ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுடர் வச்சு தான் நம்ம கஞ்சி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த கஞ்சிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையான பவுடர் வேணுமோ அதை போட்டுட்டு அதுக்கடுத்ததாக தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணும், கட்டி இல்லாமல். அதுக்கப்புறமா உங்களுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துப்போம். இப்போ இதை அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் நமக்கு கஞ்சி ரெடி ஆயிடும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த கஞ்சி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.